ஏண்டா கார்த்தி மாதம் 1ஆம் தேதி. சொல்லு சகல. சொல்லு சகல. நான் மச்சான்றவன் சகலன்ற. கண்ணாடியா மச்சான் சகல நீ. சரி விடு மோட்டாரே. சொல்லுங்க. ஏங்க அப்படி இருந்த உடனே கார்த்தி மாசம் 1ஆம் தேதி. 1ஆம் தேதி ஆட உடனே 1ஆம் தேதி ஆட உடனே கிளம்பி போச்சு உங்களுக்கு. என்னடா பாடையா? இல்ல மலைக்கு போகணுமே சபரிமலைக்கு. அப்படி கிளம்பிட்டீங்க. மாலை போடணுமே. எதனாலன்னு கேட்டியா? எதுக்கு? என் பொண்டாட்டிக்கோசனே கார்த்தி மாசம் எப்ப வரும்னு பாத்துருந்து மாலை போட்டேன். எதிர்பார்த்து மாலை போட்டேன். மரியாதை கொடுக்க மாட்டாளே அப்படின்னு ஒரு எண்ணத்துல வளர மதிப்பு கொடுக்க மாட்டாளே. அவளுக்கு என்ன பண்ணணும், அவன் நம்ம மரியாதை கொடுக்கணும், நம்ம என்ன ஐடி வைக்கணும் அவளுக்கு மரியாதை கொடுத்தா. இப்ப அவ எனக்கு பொண்டாட்டியா உனக்கு பொண்டாட்டியா? உங்களுக்கு பொண்டாட்டி சொல்லிருப்பாங்கன்னு சொல்றான். சரி விடு, அம்மாவோட கொடுத்ததாங்க கூட வச்சுக்கியா. சொல்லுங்க. ஏங்க பார்த்த கார்த்தி மாதம் 1ஆம் தேதி. 1ஆம் தேதி பொண்டாட்டி எனக்கு செம்ம கொடுமை பண்ணா. இந்த 1ஆம் தேதி எப்ப வரும்? நம்ம எப்ப மாலை போடலாம், நம்ம எப்ப பொண்டாட்டி நமக்கு மரியாதை கொடுப்பா அப்படின்னு எதிர்பார்த்துட்டே இருந்தேன். மாலை போட்டீங்க. எதனால மாலை போட்டுன்னு கேட்டியா? எதுக்கு? இந்த வீட்டு வாசல்ல ஓரமா படுத்து கிடப்பான். ஒரு வாரமா படுத்து கிடப்பா. என் பொண்டாட்டி காலைல ஏஞ்சிருப்பா. காலைல ஏஞ்சி உடனே அவன் என்ன பண்ணுவா தெரியுமா? என்ன வாசலுக்கு சாணி போடுவான்னு பாக்குறியா? அவ வாசலுக்கு சாணி போடுறாளா இல்லையோ முன்ன போய் அவ சாணி தட்டு வந்துருவான். அவ சாணி அவ சாணி தட்டு வந்துருவான். பார்த்தா இவ ஏஞ்சி போவுக்குள்ள இந்த வாசல்ல படுத்துக்கிறாங்க மாதிரி. அப்ப அப்படியே ஒரு உத விடுவா. அப்படியே சிவசிவா ரிட்டர்ன் போயிட்டு வெளியே உள்ள வருவான். அப்போ ஒரு உத அப்படியே சிவசிவா. இந்த மாதிரியே தினமும் உதைக்கிறாளே. இவளை சரியான எதனா ஒரு முடிவு கட்டி இவளை வைக்கணும் அப்படின்னு பார்த்தேன். பார்த்துட்டு கார்த்தி மாதம் 1ஆம் தேதி மாலை போட்டு எப்படி கூப்பிடுறா? யாரா சொரிமலைக்கு போயிட்டேன். எப்படி கூப்பிடுறா? மரியாதை எனக்கு மரியாதை இல்ல. அந்த மாலைக்கு அந்த சபரிமலை மாலைக்கு போட்டிருக்கிய மாலைக்கு மரியாதை. அந்த மாலைக்கு மரியாதை நீ விட்டா சாமி வந்துக்குது அப்படின்னு ஏன் சாமி மாலை போட்டுக்குது ஊந்து கும்பிடுறாங்க. சாமி அங்க போய்க்குது, ஏன் சாமி இங்க போய்க்குது. சேம மரியாதை பறக்குது கொடி கட்டி. மரியாதை கொடி கட்டி பறக்குது. பறந்துரும் பறக்குது. பார்த்தேன். ஆமா இந்த மாலையை கட்ட கூடாது அப்படின்ட்டு கட்டவும் விரதம். எப்படி 48 நாள் ஒரு மெண்டல் 48 நாள் கட்டும் விரதம். எப்படி விரதம் இருக்கிறது? எப்படி? பெருத்த இலை போட்டு ஒரு பக்கம் வாழைக்காய் பொரியல், ஒரு பக்கம் உருளைக்கிழங்கு பொரியல், ஒரு பக்கம் அப்பளம் எல்லாம் வச்சு பண்ணிக்கிறாங்க. வடை பாயாசம் அப்படியே தடப்புடலாகுது. நம்ம சாப்பிட்ட மாதிரி தடப்படலாம் சாப்பிடுறேன். பொண்டாட்டி இலைய போட்டா பாரு, அந்த இலையில சாப்பாட்டு பதில நானே பறிச்சு தூங்கல மாட்டேன். அம்மா பெரிய நாடா ரோட்ல போட்டாங்களே. ஆமாங்க அந்த மாதிரி இலை பார்த்தேன். நானு பார்த்த உடனே இந்த மரியாதை இப்படியே இருக்கணும் ஆச்சு அப்படின்னு 48 விரதம் இருந்து சொரிமலைக்கு போயிட்டேன். சபரிமலைக்கு போனேன். போயிட்டு அந்த கங்கையில என்ன ஒரு நதி இருக்குது. என்ன நதி? பம்பா நதி. ஆனா நீ விட்டா விடு கேட்டா கேள்வி மச்சான். கோயிலுக்கு போனா இல்லையா தெரியல, எனக்கு நினைப்பு உண்டாகி போச்சு. என்ன நினைப்பு? கறி சாப்பிடுற நினைப்பு. 48 நாள் ஆயிப்போச்சு. அந்த மலை மேல ஏறி போவானே அப்படி கிட்டுக்கிட்டு போனேன். மாலையை கட்டினா பம்பையில குளிச்சா கிட்டுக்குன்னு ஊட்டி கிளம்பிட்டேன். மாலை கட்டி அந்த கங்கையில விட்டுட்டு ஊட்டி கிளம்பிட்டேன். வீட்டுக்கு வந்துட்டு வீட்டுக்கு வரக்குள்ள எப்படி வரான்? எப்படி 2 கிலோ பன்னிக்கறியோட வரான். அப்படின்ட்டு அந்த 2 கிலோ கறி எடுத்துட்டு போய் இந்த கறியை நல்லா வேச்சு வைடி. சமைச்சு வை அப்படின்னு அவ கையில கொடுத்தான். என் பொண்டாட்டி என்னன்றா, அவ சோத்து திருப்பி காட்டுறா. ஐயோ நீ 48 நாள் விரதம் இருந்த, எங்களுக்கு 10 நாள் டூரு. 11 நாள் விரதம். எங்களுக்கு 11 நாள் விரதம். என்ன விரதம்? அந்த ஓம் சூத்தி. இந்த ஓம் சக்தி அவன் எப்படி இருக்கிறான்? எப்படி? ஓம் சக்தி போட்டுக்கிட்டா. ஆனா மச்சான் நீ விட்டா விடு கேட்டா கேளு. என் பொண்டாட்டி வந்து ஓம் சக்தி கோயில் குருசாமி வச்சுக்கிட்டு எனக்கு தெரியாது. குருசாமி யாரு? ஓ ஏன் சகலம். ஓ குருசாமி சகலவா? ஏன் சகல அவனை வச்சுக்கிட்டு எனக்கு தெரியாது. அவனுக்கு கோசமே இவன் மாலை போட்டு இந்த பசு ஒண்ணு வச்சாலும் பாரு. பசு ஒண்ணு பெரிய பசு ஒண்ணு வச்சு அந்த டிரைவர் கூட ஒரு பாட்டு எழுதிக்கிறாங்க. எப்படி எழுதிக்கிறாங்க? டிரைவரப்பா டிரைவரு
வச்சு இந்த பஸ் உள்ள போயிட்டு இந்த ரோட்டு ஓரத்துல இருக்கிற வேப்ப மரத்தை பூரா ஓடிக்கிறது கிடைக்கிறது இல்ல மரத்தோட புடிக்கிட்டு வந்துருக்கு மரத்தோட புடி வேப்பந்தாய் போட்டுக்கிட்டு பஸ் உள்ள துருத்துக்கிட்டு உங்களுக்கு டிரைவர் அப்பா டிரைவர்னு பாடுறாள் இந்த டிரைவர் உள்ள உட்காந்து நான் டிரைவர் கம்ப்ளைண்ட் இது என்னடா டிரைவரை பத்தி பாட்டு பாடுறாங்களே அப்படின்ட்டு அந்த ஸ்டேரிங் விட்டுட்டு இப்படி திருப்பி பார்த்தேன் கொண்டு போய் ஓடில விட்டு கும்பலா கொட்டி நறுவி என் பொண்டாட்டி எப்படி ஊட்டுது நம்ம கடிச்சு இருக்குது வந்தாமா போறாங்களா நான் சாமி முருகனை கூப்பிடுறேன். நீ ஏன்டா ஓடி வந்தா? முருகனியா கூட்ட முருகன் என் பேர் முருகன்மா. உங்க பேர் முருகன்? ஆமா புடுக்கு முட்டு முருகன். அவங்க வாங்குறவ புடுக்கு முட்டு வாங்குறான். ஆமா பூரா புடுக்கு முட்டு வாங்குறான். எங்க குமாரவேலா உன்னன் கோடி வரைக்கே கோடி மக்கள் உமை சூழ்ந்து நிற்கே இந்த பாடலுக்கு பெயர் என்ன? எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சதா மூணே பாடல் தான். என்ன பாடல்றா? வாட்டர் வாட்டர் கேலாஸ். அம்மா செலவு கையில வரைக்க மாட்டேங்குதா? பைட்டு போச்சு அது. பிஞ்சில். அது பூச்சி இங்க வா. இந்த பாடலுக்கு பெயர் திருப்புகழ். திருப்புகழ். இத பாடியது யார்? நான் தானா? அம்மா கேட்டவாயே. இந்த பாடலுக்கு பெயர் எப்ப நீ பாடும்போது நான் பின்னால பாடல? அதானே பின்ன. டேய் இந்த பாடலை பாடியது யார் என்றால் திருப்புகழ். இந்த பாடலுக்கு பெயர் இதை பாடியது அருணகிரிநாதர். அருணகிரிநாதர். ஆமா அவரு நம்ம போல மாநிலராக இருந்தாரா? மாநிலராக இருந்த பொழுது இன்னைக்கு மனிதனாக பிறந்து விட்டால் அவருக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்குமா? கெட்ட பழக்கம் உனக்கு சொன்னேன் நீ முன்னாடியாக. வாட்டர் வாட்டர் கேலாஸ். அந்த பழக்கம் உனக்கு இருந்து வெளியே காட்டுறியா? ஆமா காட்ட மாட்டேங்கிற. இன்னொரு மோட்டார் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் மோட்டருக்கு போற பழக்கம். அப்படி மனிதனாக பிறந்த ஆண்களாக சரி பெண்களாக சரி அவருக்கு ஒரு கெட்ட பழக்கமா? அதே போல அருணகிரிநாதருக்கு அந்திய தினத்தை அவருக்கு ஒரு கெட்ட பழக்கம். கெட்ட பழக்கம். ஆமா எப்படின்னா என்ன? தினந்தோறும் தாசி வீட்டுக்கு போகக்கூடிய பழக்கம். தாசி வீட்டுக்கு போகக்கூடிய பழக்கம். தாசிக்கு என்ன வேணும்? காசி. காசி வேணும். ஆமா அவருக்கு காசு கிடையாது. அவர் உடன் பிறந்த தமக்கு ஒரு வந்தாங்களா? தங்கச்சி. அக்கா. தமக்கு அக்கா. அக்காவா?
அப்படி இருந்தபோது அவங்க வீட்டுல கஜனா அவங்களுடைய கையில் தான் இருக்குமா. கஜானா கஜனா பேராசாமி. ஆமா. அப்படி இருந்தபோது அக்கா காசு கொடுக்கா. அக்கா காசு கொடுக்கா. எப்ப சாயந்தரம் 5 மணிக்கு கேக்குறாங்க. சாயந்தரம் 5 மணிக்கு. ஆமா. கேட்கும்போது தன் உடனே தம்பியாச்சு இவ்வளவு நாள் எதுவும் நம்மள கேட்கலையே. காசு சொல்லிட்டு அம்மா எடுத்து காசு கொடுத்தாங்களாம். கொடுத்த உடனே வாங்கி நேரா தாசி வீட்டுக்கு போயிட்டாரு. தினந்தோறும் காசு கேட்பது. ஆமா. அந்த அம்மா கொடுப்பது இப்படியே நடந்தாரு. ஒரு நாள் நேரத்துல அம்மனாகப்படுது செய்து தன் தம்பிக்கு காசு கொடுத்து அவனை மென்ன அனுப்பி பின்புறமா செல்ல அம்மா. இந்த அம்மா சென்ற பொழுது இவரு நேரா தாசி வீட்டுக்குள்ள வந்தாரா. தாசி வீட்டுக்குள்ள யாரு? அருணகிரிநாதர். சென்ற பொழுது இந்த அம்மா எதுவும் கேட்கல. வீட்டுக்கு வந்துச்சு. வந்து விட்டது. மறுநாள் பார்த்தது சாயந்தரம் வேலை அதே போல காசு கேட்டார். தம்பி அருணகிரி, நீ காசு எதுக்கு கேட்கறது எனக்கு தெரியும். என்ன காசுக்கு என்ன செலவு என்பதும் தெரியும். இந்த காசு வாங்கி எங்க போறன்னு எனக்கு தெரியும். ஆனா இன்னைய தினத்துல என்கிட்ட காசு கிடையாது. அதனால அந்த தாசி கிட்ட இருப்பது ஒண்ணுதான். என்கிட்ட இருப்பது ஒண்ணுதான் அப்படின்னு நம்ம காமிச்சாங்க. அப்ப அருணகிரிநாதருக்கு வெக்கப்பட்டு நம்ம செஞ்சு தவறாகப்பட்டு தமக்கு தெரிஞ்சு விட்டது. அப்படி என்று ஓட்டமாக ஓடுகிறார். எங்க திருவிழாம ராஜகோபுரம் மீது ஏறி கீழே குதித்து தற்கொலை செய்து கொள்ளுவோம். நம்ம செஞ்ச தவறு தெரிஞ்சு விட்டது. நம்ம உயிரோட இருக்கக்கூடாது அப்படி ஓடினாரா. ஓடி இறங்கி கீழே குதிக்கும் போது முருகப்பெருமான் ஓடி வந்து 2 கரங்களை நீட்டி தாங்கினாரா. 2 கரத்தால. ஆமா. தாங்கிய போது ஐயா முருகா என்னை விடு, நான் செஞ்ச தவறாக தெரிஞ்சு விட்டது. நீ உயிரோட இருக்க கூடாது. இந்த உயிரை வச்சுக்கிட்டு என்னால இருக்க முடியாது ஓடினாரா. அப்ப சொன்னால முருகப்பெருமான் அருணகிரி உன்னை விட்டுடலாம். இறந்து விடுவ. கலியுகம் பிறக்க போகுது. என் பேரு புகழ் ஓங்க வேண்டும். திருப்புகழாக நீ பாட வேண்டும். என் காதால் கேட்க வேண்டும். அதனால் தான் தாங்க தவிர மற்றவர்கள் இறந்து விட்டால் தாங்களா அப்படின்னு சொன்னாரா. இது பாடும் யாரு? அருணகிரிநாதர் திருப்புகழ். இதுக்கு மறுப்புகழாக இது கடலூர் மாவட்டத்தை சேர்ந்த தேவந்தூர் ராமசாமி அப்பா எப்படி பாடுங்க. எப்படி தட்டி உமை பாலகனே சாமியவோ சண்முகனே அதாவது எல்லாமே கட்சியில இருக்காங்க. தமிழ்நாட்டுல இருக்கவங்க அத்தனை பேருமே நடிகர் இருக்காங்க. அப்படியே நடுத்தரமா வந்தவங்க இருக்காங்க. அப்படியே ஆளுக்கு ஒரு சின்னம் ஆளுக்கு ஒரு கொடி. இது யாரை பார்த்து? முருகப்பெருமானை பார்த்துதான் அவங்க சின்னம் கேட்டாங்க தவிர அவங்களுடைய சுயநலமா எடுக்கல. முருகப்பெருமான் தமிழ் கடவுள் அவருக்கு ஒரு சின்னம் உண்டு, கொடி உண்டுனா எப்படியம்மா? என்ன கொடி தெரியாதா? எனக்கு தெரியாதம்மா. சேவர் கொடி பாவிதான் சீர போதாது
கொடி அணே பாவிதன் தீர அழிந்தது போதாது ஜகத்தில் பிறந்த பாசவாதியில் சிக்கி வந்து நீ மாறாது எவன் மலை குறிய தீர்த்த வள்ளியை காணவா உருவன் குண்டரி ஒன்மன் அதை என்னையுடன் மறியா மூலிகை நீ பான பின்னிசை பின்னிசை நீ ஒண்ணும் போயிட்டாவல அடி மட்டும் வாங்கி ஆச்சா போய் எல்லாரும் போ அடி மம்மட்டி மூஞ்சிக்கு மஞ்சள போட்டு ஒரு மணியா பட்டோடங்க வாங்க தம்பி வணக்கம் வணக்கம்மா எப்பா உனக்கு எனக்கு மீன் குழம்பு வேணும் போடுவாங்க காலையில் வாங்கிக்குவாங்க சொல்லியம்மா பிரம்ம பிரம்ம சத்திரிய சத்திரிய வைஸ்திரிய வைஸ்திரிய சூசான் சொல்லப்பட்ட நான்கு வண்ணத்தார் அமர்ந்த சபை அமர்ந்த யாருங்க ஓ அமர்ந்திருக்கிறது யாரு எனக்கு தெரியாதேம்மா தெரியாதா புட்டு மகமாரி அமர்ந்திருக்கு பாத்தியா ஆமா அந்த அம்மனுக்கு காப்படிந்து தேர்த்து நடத்தி சாகை வாழ்த்து குழு ஊத்தி எல்லாம் ஒண்ணுதான் ஆமாம்மா அதோடு விட்டால் பெருமை தராது என்று என்ன காட்சியை சேர்ந்த அருள்மிகு ஐயனார் சபா கொண்டு வந்து புழுவை வச்சாங்க பாரு ஆமா ஒரு இரவு நாடகம் நாடகம் அனைவருடைய பாதத்துக்கும் அம்மனுக்கு தாய் தருவார்களுக்கும் சுற்றுப்புற நாடகம் பார்க்க அண்ணனுடைய பாதத்துக்கும் இந்த அருள்மிகு ஐயனார் சபா குழுவினர் சேர்ந்த அனைவருக்கும் உனக்கும் ஓடான யாரம்மா ஒரு பேர் என்ன எந்த நாள் சொன்னாங்க யாரு எந்த ஊரு தைந்தோய் கசம் பண்றான் கசம் எப்பா சொல்லியாமா யாரு உனக்கு தெரியுமா உன் பேரு தொம்பை ரம்பை ரம்பையா
நாங்க எத்தனை பேர் தெரியுமா? எனக்கு தெரியாதேம்மா. ரம்பை, ரம்பை, ஊர்வசி, ஊர்வசி, மேனகை, மேனகை, திலோத்தமை, திலோத்தமை சொல்லக்கூடிய 4 பெண்கள் தம்பி. 4 பேரு. ரம்பை, ஊர்வசி, திலோத்தமை, மேனகை. ஏண்டா கேட்டு வாங்குறியாடா? வாவ் சொல்லு இப்ப சொல்லு. ரம்பை, ஊர்வசி, திலோத்தமை, மேனகை. சொல்லுவாங்க எடுக்கிறத எடுத்தாதான் குரங்கு ஆடுமோ. அப்படி இருந்தபோது தம்பி நீ யாருக்குடா பிறந்த? நான் எங்க அப்பாவுக்கும் எங்க அம்மாவுக்கும் பிறந்தேன். நீங்க? எங்க அப்பாவுக்கும் எங்க அம்மாவுக்கும் பிறந்தேன். உங்க அம்மாவுக்கு பிறந்தீங்க? நான் ஒரே ஒரு ஆண் மகனுக்கு மட்டும் நாங்க 4 பேர் பிறந்தோம். நாங்க 4 ஒரே ஒரு ஆண்களுக்கு மட்டும்தான், பெண்கள் கிடையாது கூட. யாருமே இல்ல. அந்த ஆண்கள் மட்டும்தான் அவருக்கு மட்டும்தான் பிறந்தமே தவிர பெண்கள் ஒன்னாந்து உன் பொண்டாடி கூட்டி விட்டு போகிறது கிடையாது. ஆமா உங்க அம்மா கல்லூரி கூட்டி வச்ச அது மாதிரி கிடையாது. நான் ஆண் மகனுக்கு மட்டும்தான். சரி உடுப்பேருப்பா. யாரு தெரியுமா உனக்கு? எனக்கு தெரியாது. டேய் அவர் அவரு கூட எங்க தெரியுமா? எங்க? அதாவது அது ஒரு நாட்டை குறிக்க வேண்டி வந்தால் என்றால் தலைப்பு எடுத்து தீ வருமா, கடைசி எடுத்து தீ வரும். தீ வரும். அவர் அவரு கூட நாடு தெரியலையம்மா எனக்கு. தெரியாதா? அவர் அவரக்கூடிய இடமாகப்பட்டது கடைசி முதல் எடுத்து தீ 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 சொல்லியம்மா. டீ டீ தீ டீ தீ என்றால் அது ஒரு நாட்டை குறிக்கும் என்றால் வா தீ. ஆமா அது எந்த நாடு தெரியுமா உனக்கு? தெரியாதேம்மா. ஆந்திராவா தம்பி? இப்ப ஆந்திரான்றிய இதுல தீ வருது. தீ வருது. அது ஆந்திரா நாடை தவிர அவர் அமரக்கூடிய இடமாகப்பட்டது திருப்பதி. திருப்பதி 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 அங்க அமர்ந்திருப்பது யாரு? சீமண்ண நாராயணமூர்த்தி. என் பெட்ரோல் நாராயணன் இல்ல, ஸ்ரீரமோ பொறுப்பிடமாகக்கூடிய ஸ்ரீரமோ நாராயணன் இருக்கிறாரு. ஆமா ஆமா. அண்ணவருடைய வலது தொடரை பிரதம பசங்க நீங்களா? ஆமாண்டா. 4 பேருமா? ஆமாண்டா. ரம்பை, ஊர்வசி, மேனகை, சிலோர்தமை. 4 பேருமா? எப்படி கடைசி என் தங்கச்சி பேர் சொல்லு. ரம்பை, ஊர்வசி, சிலோர்தமை, மேனகை. அப்படி பிறந்து நாங்கள் 4 பெரிய பொழுதோடு ஒன்றுமா வளர்த்து எங்க 4 பேரையும் எங்க அப்பா இருக்கா தெரியுமா? உங்க அப்பா யாரு? பகவான் இருக்கிறாரு. இன்னைக்கு நாங்க 4 பேரும் இன்னைக்கு ஊர்ல அதாவது எல்லை பிள்ளாரி காப்பு கட்டி அவங்களுக்கு முன்னால கை காட்டி வர தெரியுமா? கை காட்டி வராரா? அவரு காட்ட மாட்டாரு. நாங்க 4 பேரும் அதாவது நாங்கள் உரிமெடுத்தால் முத்துலட்சுமியாக அந்த அமருடைய ரதத்துக்கு முன்னதாக கை காட்டி கொண்டு வர தம்பி நாங்க பாக்கிறவங்க சொல்லலாம். ரம்பை, ஊர்வசி, மேனகத்தில் எந்த ஆம்படியாக தாலி கட்டிக்கிறாங்க இவன் தாலி போடுகிறான்னு சொல்லலாம். எங்களை பார்த்தால் நாங்கள் அப்படி கிடையாது. எங்களை பொட்டி கட்டி விட்டதுக்கு சமண்டாங்க. எல்லைப்பிள்ளாரி கோயில் இருந்தால் அந்த அம்மனுக்குன்னு பொட்டி கட்டி விடுவாங்களா மறைமுகமா? அந்த ஊர்ல அந்த அம்மனுக்கு கருத்தை காட்டி பேரு முகனை கொண்டாடினால் அந்த ஊர்ல பெரிய மனிதன் என்பது இருந்தால் அன்னவரோட தான் அனுகிரகம் செய்வீங்க தவிர ஒன்ன மாதிரி பொறும்போக்கெல்லாம் வச்சுக்க மாட்டோம். பெரிய மனுஷன் யாரா இருந்தாலும் தெரியும். ஒண்ணுமே கம்மியாட்டிக்கலாம் இருக்க மாட்டேன். அதுக்குதான் பெயர் முத்துலட்சுமி. சும்மா அடிக்காதேம்மா. என்னவா வலிக்குது? ராத்திரி போன அங்க வலிக்கலாம். சத்தியமான ஒண்ணு அடிச்சா இல்ல உம்மா சத்தியமான அடிச்சா? உம்மா சிலுக்கு சத்தியமா அடிச்சா சொல்லு. அப்படி முத்துலட்சுமி என்றால் அந்த ஊர்ல இருப்பது அங்க ஒரு ஊருக்கு ஒரு ஆள். ஆமா பொட்டு கட்டி விட்டுட்டா அந்த எல்லைப்பிள்ளாரி கோயில கடந்துகிட்டு அதான் நீ வந்தாலும் சரி யாரு வந்தாலும் சரி அந்த ஊரே நீயே பாத்துக்குவ. டேய் அம்மாவுடைய அழகு வச்சு விட்டு
என் மனதுக்கு பிடித்த அந்த ஊருக்கு இந்த வீட்டில் நாட்டார் வீட்டில் போய் சாப்பிட்டு தெரியுமா? ஆமா. அவரோட நான் அணுகிற வைப்பமே தவிர ஒன்னு மாதிரி புறம்போக்கம் வைப்போக்கம் வாய்க்காலுக்கும் பருப்புக்கும் பிறந்த பையனுக்கு நாங்க ஈடுபட மாட்டோம். அப்படி நாங்கள் முத்தல் சிவன் என்ற பெயர் எங்களுக்கு உங்களுக்கு. ஆமா. இப்ப நாங்க எங்க இருக்கிறோம்? இப்பயா கிராமத்துல இருக்கிறேம்மா. கிராமத்துல இருந்து எல்லாருக்கும் தெரியும். இது எந்த நாடு தெரியுமா? இப்போது இப்ப வந்து ரோட்டு மேல இருக்கிறோம். தேஞ்சு போய் தேனி கண்டா டேய் பொண்ணு சொல்லக்கூடிய தேவலோகத்துல. ஆமாண்டா தேவலோகத்துல இருக்கிறோம். அப்படி இருந்தா நான் தன்னை தனிமா தேவலோ நாங்க தினந்தோறும் என்னடா உனக்கு ஒண்ணு இல்லையம்மா. ஆம்பளை பஸ் இருக்கிறேன் மேல கை வைக்காத. நாங்க தேவலோகத்துல இருந்துக்கிட்டு தினந்தோறும் அந்த தேவத்தோமான்னு சொல்லக்கூடிய தேவருக்கெல்லாம் அதிபராக இருக்கக்கூடிய இந்த நிலைக்கு நாட்டியம் புரியக்கூடிய வேலை எங்களுக்கு நடின நாட்டியம். ஆமா இருக்கட்டும். இப்ப எங்களை தேவலோகத்துல போட்டு கட்டி விட்டுக்கிறாங்க. உங்களை தேவலோகத்துல கட்டி விட்டாங்க. ஆமா. அப்படி என்ன சொல்லுவாங்க, நான் தன்னை தனிமா போக கூடாது. என் தங்கச்சி ஊர்வசி இருக்கின்றா. ஊர்வசி மேனகை திலோத்தமை 4 பேர் ஒன்னா போனாதான். ஏன்னு கேளு, அந்த மனுஷன் ஒரு கை தாந்த கை ஒரு கை வந்து பார்க்க மாட்டார். 4 பேரை ஒரு முகமா பார்த்து பரிசு கொடுப்பாரு. அதனால இன்னைக்கு 4 பேரும் தான் போகணும். இருந்தாலும் சரி என் தங்க இருக்காங்க ஊர்வசி கூட சீக்கிரம் கொண்டு ஓடு. ஏமா உன் பேர் என்ன? ரம்பை உள்ள போ தொம்பை. அதான் இப்படியாக ரொம்ப எமனாகப்பட்டது. தன் தஞ்சாவூர் வரக்கூடிய ஊர்வசி ஊர்வசி தர்பார்